இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஆலோசனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் 2 நாளாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 2வது வசனம். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே, கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாய் எந்த தேவ பிள்ளைகளோடு ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார், தங்கி இருக்கிறார் என்று இந்த வசனம் மிகவும் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சகல மனுஷரே கேளுங்கள். இது எல்லோருக்கும் பொதுவாய் சொல்லப்பட்ட ஒரு வசனம். எல்லாருக்காகவும் ஆண்டவர் பேசுகிற ஒரு வசனம். அவர் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அப்போ ஆண்டவராகிய கர்த்தர் எல்லோரோடு கூட இருப்பது கிடையாது என்பது இந்த வசனத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவர் யாரோடு கூட இருக்கிறார் என்றால், யார் ஒருவர் கர்த்தரோடு இருக்கிறார்களோ அவர்களோடு தான் ஆண்டவர் இருக்கிறார். அவர் மிக தெளிவாய் இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால். நாம் கர்த்தரோடு அனுதினமும் நடக்கும் பொழுது, கர்த்தரோடு நாம் உறவிலே இருக்கும் பொழுது, அனுதினமும் ஆண்டவரோடு நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு நடக்கிறார், நம்மோடு உறவிலே இருக்கிறார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நாம் அனுதின வாழ்க்கையில கர்த்தரோடு நடக்கிறோமா? நாம் அனுதினமும் ஆண்டவரை தேடுகிறோம் என்றால் நிச்சயமாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதற்கு அடுத்த பகுதி இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். இரண்டாவது சொல்லுகிறது வசனம். முதலாவது இந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அப்போ நமக்கு இந்த வசனத்தின் மூலமாய் அவர் யாரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக, நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். யார் ஒருவர் ஆண்டவரை தேடுகிறார்களோ, யார் ஒருவர் ஆண்டவர் மீது வாஞ்சியா இருக்கிறார்களோ, எந்த தேவ பிள்ளை ஆண்டவர் மீது தாகமாய் இருந்து ஆண்டவரை தேடுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. நாம் அவரை தேடவில்லை என்றால் என்ன உண்டாகும் என்பதும் இந்த வசனம் சொல்கிறது. அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். நாம் அவரை விட்டு விட்டால் அவர் நம்மை விட்டு விடுவார். நாம் அவரை தேடும் பொழுது அவர் நமக்கு வெளிப்படுகிறார் என்று வசனம் சொல்கிறது. அப்போ நாம் எப்படி அவரை தேட வேண்டும்? எப்படி தேடினால் அவர் நமக்கு வெளிப்படுவார்? இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. உபாகமத்தின் புத்தகம் 4வது அதிகாரம் 29வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. உபாகமம் 4:29 இப்படியாய் சொல்லுகிறது, அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும் பொழுது அவரை கண்டடைவாய். நாம் ஆண்டவரை கண்டடைய வேண்டும் என்றால் நாம் முழு இருதயத்தோடு நாம் ஆண்டவரை தேட வேண்டும். அது மாத்திரமல்ல, அவரை முழு ஆத்துமாவோடும் நாம் அவரை தேட வேண்டும். இரண்டு விதத்திலே நாம் ஆண்டவரை தேடும் பொழுது, முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நாம் ஆண்டவரை தேடும் பொழுது அவரை கண்டடைவோம் என்று வசனம் சொல்லுகிறது. அதுதான் நாம் வாசித்த 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். என்னை கேட்கிற தேவ ஜனமே, நாம் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு நாம் கர்த்தரை தேடுவோமானால் நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுவார். இது இங்க மாத்திரம் சொல்லவில்லை. ஆண்டவராகிய கர்த்தர் எரேமியா 29:13 மீண்டும் இந்த வார்த்தையை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து பேச முடிகிறது. மீண்டும் இந்த வார்த்தையை இந்த எரேமியா 29:13வது வசனத்துல ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உறுதிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப நாம் எப்படி ஆண்டவரை தேட வேண்டும் என்று ஏதோ கடமைக்காக நாம் தேடுவோமானால் ஆண்டவர் அதே மாதிரிதான் நமக்கும் வெளிப்படுவார். ஆனால் நாம் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு தேடும் பொழுது அவர் நமக்கு வெளிப்படுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, நீங்கள் அவரை கண்டடைவீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் நாம் அவரை விட்டு விடும் பொழுது அவரும் நம்மை விட்டு விடுகிறார். என்னை கேட்கிற தேவ ஜனமே, ஆண்டவர் நம்மை விட்டு விட்டார் என்றால் நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று
சிந்தித்து பார்ப்போம். அது பரிதவிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை மாறிவிடும். அப்போ நாம் செய்ய வேண்டியது எல்லாம் என்னவென்றால், ஆண்டவராகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடுவோம், முழு ஆத்மாவோடு தேடுவோம். அப்பொழுது நாம் அவரை கண்டுபிடிப்போம். அது மாத்திரமல்ல, அவர் நமக்கு வெளிப்படுவார். நாம் விட்டு விடுவோமானால் அவரும் நம்மை விட்டு விடுவார் என்று வசனம் சொல்லுகிறது. நாம் அவரோடு இருந்தால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப நாம் செய்வது எல்லாம், நமக்கு இந்த நாளில் ஆண்டவர் கற்றுக் கொடுப்பதெல்லாம் என்னவென்றால், நாம் அவரோடு இருக்க வேண்டும். அவரை நாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேட வேண்டும். நாம் ஜெபிக்கலாமா? நேசித்து நடத்துகிற அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி. நீர் கொடுத்த ஆலோசனைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி யார் ஒருவர் கர்த்தரோடு இருக்கிறார்களோ அவர்களோடு கூட நீங்க இருக்கிறீங்க. யார் ஒருவர் முழு இருதயத்தோடு ஆத்மாவோடு உம்மை தேடுகிறார்களோ அவர்களுக்கு நீர் வெளிப்படுகிற ஆண்டவராய் இருக்கிறீர். அவர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறீர். அவர்கள் உண்மை கண்டடைவார்கள் என்ற வசனம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் அப்படியே உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுவீராக. என் ஆண்டவராகிய கர்த்தர் தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரை. ஒருவரையும் நீர் கைவிட்டு விடாதீங்க, ஒருவரையும் விட்டு விலகி விடாதீங்க. துதிக்கான மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.